கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆமேன். இங்கு இயேசு கிறிஸ்து நன்றி சொல்ல வந்த ஒரு குஷ்டரோகியிடம் சுகமடைந்த மீதம் 9 பேர் எங்கே என்கிறார். இயேசு கிறிஸ்து நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா? இயேசு கிறிஸ்து சமாரியா கலிலேயா நாட்டின் வழியாக போகும் பொழுது இயேசுவிடம் 10 குஷ்டரோகிகள் சுகம் வேண்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு நேரடியாக சுகம் தரவில்லை. 10 பேர்களின் விசுவாச பரீட்சைக்காக ஆசாரியனிடத்தில் போய் காண்பி என்ற போதும் சுகம் கிடைக்கவில்லை. விசுவாசித்து ஆசாரியனிடத்திற்கு போகும் வழியிலே தான் சுகம் கிடைத்துவிட்டது. இங்கே 10 குஷ்டரோகிகள் விசுவாசத்தின்படியே சுகமும் கிடைத்துவிட்டது. ஆனால் ஒருவன் மட்டும் திரும்பி வந்து இயேசுவிடம் சுகம் பெற்றுவிட்டேன், அதற்கு நன்றி என்று சொல்கிறார். இவன் ஒரு புறஜாதியான சமாரியன். இவன் மீதமுள்ள 10ல் 9 பேரும் யூதர்கள். இயேசு கிறிஸ்து நன்றியை எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் நன்றி சொல்வது நமது கடமை அல்லவா? ஓய்வு நாள் எதற்காக உண்டாக்கப்பட்டது? இந்த நாள் மனுஷனுக்காகவே உண்டாக்கப்பட்டது தான். கடந்த 6 நாட்கள் தேவன் செய்த நன்மைகளை நன்றி செலுத்த இந்த ஓய்வு நாள் நாம் நன்றி சொல்லுவது நமது கடமை. 106ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கர்த்தரை துதியுங்கள், கிவ் தேங்க்ஸ், மற்றும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், நன்றி என்பது விட்டு கொடுப்பதே ஆகும். பரிசேயனும் தவறாமல் நன்றி பலி செலுத்துகிறான். தேவன் அந்த நன்றி பலியை அங்கீகரிக்கவில்லையே. ஏனென்றால் கடமைக்காக அவன் நன்றி பலி செலுத்துகிறான். ஆனால் ஆயக்காரனின் நன்றி பலி அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது. ஏனென்றால் இவன் தன் பெருமையை எடுத்துவிட்டு தாழ்த்தி நன்றி பலி செலுத்துகிறான். தவறுகளை ஒத்துக்கொண்டு நன்றி பலி செலுத்துவோமாக. 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? நாம் வசிக்கும் இப்பூமி கர்த்தருடையது. காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. அவருடைய ப்ராப்பர்ட்டியிலே தான் நாம் உட்கார்ந்திருக்கிறோம், உலகை அனுபவிக்கிறோம். வருடத்தின் இறுதி நாட்களில் வந்துள்ளதான நாம் நமது தேவாதி தேவனை மறக்காமல் தினம் தினம் நன்றி செலுத்தி பழகுவோமாக. ஆமென். காட் பிளஸ் யூ.